இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டி உங்க அம்மாவுக்கு எதிராக இவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பா, இவளுக்கு ஆதரவா நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? இவ கொன்னத்திலே 4 அறை விட்டு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குன்னு சொல்ல வேண்டாம்? அவ பெத்த பிள்ளை எதுவுமே சரியில்லை. ஏய், என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிற, சண்டை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கிற. அவளை சொல்லணும், நீ விஷப்பாம்புன்னு தெரியாம உனக்கு பால் வாத்துக்கிட்டு இருக்கிறா பாரு. சாமுண்டீஸ்வரிய சொல்லணும். என்ன உன் வீட்டுக்கு வந்ததுனால வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறியா? நான் என் அக்கா பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? சந்திரா, முதல்ல நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? பின்ன அவங்க என்ன விஷப்பாம்புன்னு சொல்றப்ப என்ன பேசாம சும்மா இருக்க சொல்றீங்களா? முதல்ல அவங்க பெரிய மனுஷா நடந்துக்க சொல்லுங்க. சந்திரா, நீ மேல மேல பேசிக்கிட்டு இருக்க. இரியா அவ பேசட்டியா? அவளுக்கு சரிக்கு சமமா நாமளும் பேசிட்டே நாம தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். பேசட்டும். ஏய், இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. தொலைஞ்சது சனி என்ன, அவனை தலை முழுகிட்டு வந்துரு. அக்கா உன்னை மன்னிச்சு ஏத்திக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பா. நீயும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற? வரியா? ச்சே, இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? நானே என் புருஷனை காணோன்னு நெருப்புல நிக்கிற மாதிரி கொதிச்சு போயிருக்கேன். இப்ப வந்து இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? அதெல்லாம் இருந்தா இவங்க ஏன் இப்படி பேச போறாங்க? இவங்க இந்த பிரச்சனைய பெருசாக்கி அதுல குளிர் காயணும்னு நினைக்கிறாங்க. நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. ஏய், என் அக்காவுக்கு எதிராக கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட உடனே வாபஸ் வாங்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அக்கா வீட்ல இருக்கணும். இல்ல நடக்கிறதே வேற.